எல்லோருக்கும் இனிய தமிழால் வணக்கம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நொடங்காது போக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கை ஆண்பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. எழில் பொங்கு மீளத்தின் அருள்மிகு சக்தியாக தொழில் கொள்ளும் மானுடர்கள் தொழுதோற்றும் தேவியாக முகில்வண்ணன் முறைகாணும் முத்துமாரி தங்க என பொழில் நிறைந்த காரை திருமணற்காற்றில் எழிற்கோவில் கொண்ட என் தாயவளை எனக்குரிய தமிழவளை என்னகத்தில் கொலுவிரித்தி வணங்கி வழிபட்டு தமிழ் கேட்டு டான் தமிழொலி தொலைக்காட்சியினுடைய பிரியமானவர்களே, ஓம் தொலைக்காட்சியின் பிரியமானவர்களே, நிகழ்ச்சிகளை கலையகத்திலிருந்து நெறிப்படுத்தி கொண்டிருக்கிற இந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியை நேயர்களோடு இணைத்து கொள்ளுகின்ற கலையகத்தினுடைய கலைஞர் விதுசன் அவர்களே, உலகம் முழுவதும் பரந்து வாழுகின்ற ஓம் தொலைக்காட்சியினுடைய பிரியமான உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் மதுரகவியின் தமிழால் வணக்கம். மேன்மைகோள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் ஆனி மாத நிறைவு பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆகவே ஆடி மாதம் எங்களோடு உறவாடப் போடுகிறது. அந்த வகையிலே ஆனி மாதத்திலே நடைபெற்ற விரதங்கள், விழாக்கள், கும்பாபிஷேகங்கள், பண்டிகைகள், உற்சவங்களை சிந்தித்தோம். இனிமேல் ஆடி மாதத்தில் இடம்பெறப் போகின்ற இந்த அருமையான தகவல்களை எந்தையும் போற்றுவோம் என்ற நிகழ்ச்சியோடு உங்களோடு சேர்த்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வாருங்கள் நேயர்களே, இந்த ஆடி மாதங்களுக்குள்ளே 12 மாதங்களுக்குள்ளே கூடுதலான அந்த பெருமைகளையும் வழிபாட்டு சிறப்புகளையும் கொண்டது ஆடி மாதம். ஆடி மாதம் ஒரு வழிபாட்டுக்குரிய ஒரு நல்ல புனிதமான நாட்களை கொண்ட ஒரு மாதம். மானிடர்களின் ஒரு வருடம், தேவர்களுக்கு ஒரு நாள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அது மட்டுமல்ல நேயர்களே, தை மாதம் தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகற்காலமாக அமைந்து விடுகிறது. இதை நாங்கள் உத்தராயணம், தை மாதம் முதல் ஆனி மாதம் வருகிற காலப்பகுதியை தேவர்களுடைய பகற்பொழுதாகவும் உத்தராயணமாகவும் நாங்கள் கணித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, ஆடி தொடக்கம், இந்த ஆடி மாதத்திலே இருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இராப்பொழுதாகும். ஆடியிலேதான் தட்சநாயனம் தொடங்குகிறது. எல்லோருக்கும் தெரியும், உத்தராயணம் 6 மாதம், தட்சநாயனம் 6 மாதம். ஆகவே இந்த ஆடி மாதத்திலே தட்சநாயனம் ஆரம்பமாகிறது. இந்து பெருமக்கள் பிரதானமாக அறிந்து கொள்ள வேண்டிய இந்த காலப்பரப்புகள். அந்த வகையிலேதான் இந்த ஆடி மாதம் அருள் பெறும் புனிதமான ஒரு மாதம். மாதங்களுக்குள்ளே 12 மாதங்களுக்குள்ளே இந்த ஆடி மாதம் இறை அருளை சேர்க்கின்ற ஒரு புனிதமான மாதம் நேயர்களே. அது மட்டுமல்ல, ஆடி மாதம் இறை வழிபாட்டுக்கு முழுமையான ஒரு மாதமாக காணப்படுகிறது. மற்ற மாதங்கள் இறை வழிபாடு செய்யக்கூடாது என்று நினைக்கிறீர்கள், ஆனால் இறை வழிபாட்டுக்கு முக்கியமான ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். அது மட்டுமல்ல, ஆடி மாதத்தில் வருகிற ஆடிப்பிறப்பு, அதாவது 17/7/2026 ஆடிப்பிறப்பு. இந்த ஆடிப்பிறப்பை நாங்கள் கொண்டாட இருக்கிறோம். ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, ஆடி வெள்ளிகள், ஆடி மாதத்தில் வருகிற ஞாயிறு எல்லாமே புனிதமான நாட்கள் தான். ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய சிறப்பான மாதம். இந்த மாதம் சிறப்பாக சிவனுக்கு, விஷ்ணுவுக்கு, முருகப்பெருமானுக்கு உயர்வாக பேசப்படுகிறது. எல்லா தெய்வங்களுக்கு பேசினாலும் சிவனுக்கு, விஷ்ணுவுக்கு, முருகனுக்கு மிகவும் உன்னதமாக, மகோன்னதமாக, உயர்வாக பேசப்படுகிற ஒரு மாதம் ஆடி மாதம். ஆகவே எனினும் முருகனுடைய ஆடிவேல் நடைபெறுகிற மாதம். வரலாற்று சிறப்போடு கதிர்காம கந்தனுடைய ஆடிவேல் நடைபெறுகிற ஒரு மாதம் இந்த ஆடி மாதம். பாருங்கள் நேயர்களே, என்ன சிறப்பு ஆடி மாதத்துக்கு இருக்கிற சிறப்பு. அது மட்டுமல்ல, ஆடிக்கிருத்திகை, இந்த ஆடிக்கிருத்திகை அவை முருகன் அடியார்கள் இந்த ஆடிக்கிருத்திகை கார்த்திகை இல்ல காவடி எடுத்து வழிபாடு செய்கிற ஒரு ஆடிக்கிருத்திகை முருகனுக்குரிய ஒரு உகந்த நாள்.
முருகன் சந்நிதிகளிலே இந்த சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஆடிப்பூரம், இந்த ஆடி மாதத்தில் வருகிற ஆடிப்பூரம், இது அம்பாளுக்குரிய ஒரு வழிபாட்டுக்கு சிறப்பான ஒரு நாள். அம்பாள் பூப்பெய்திய திருநாளாக கொண்டாடப்படுவது. அது மட்டுமல்ல, என்றும் அம்மன் தவம் செய்து நாளென்றும் அம்மனுக்கு வளைகாப்பு நாளென்றும் இந்த ஆடிப்பூரம் கணிக்கப்படுகிறது, வழிபாடு செய்யப்படுகிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆடி மாதம். ஆடி மாதத்திலே இந்துக்களால் கொண்டாடப்படுகிற பண்டிகைகள், விரதங்கள், திருநாட்கள். அது மட்டுமில்லை, ஆடி ஞாயிறு மாரியம்மன் வழிபாட்டுக்குரிய சிறந்த ஒரு வழிபாட்டு நாள் ஆடி ஞாயிறு. ஆடி மாதம் முழுவதும் மாரியம்மன் கோவிலிலே குளிர்த்தி வழிபாடுகள் நடைபெறும். இவ்வாறு இந்த மாரியம்மன் கோயிலே நடைபெறுவதனால் எங்களுக்கு ஏற்பட்ட அம்மை, கொப்புளிப்பான் போன்ற நோய்கள் தீர்ந்து போகிறது. அதெல்லாம் அந்த காலத்திலே இது ஒரு வழிபாட்டு மரபாக பேணப்பட்ட நம்பிக்கையோடு கூடிய வழிபாடு. நம்பினோர் கெடுவது இல்லை என்பது வேதங்களின் முடிவு. அது மட்டுமல்ல நேயர்களே, ஆடி ஞாயிறுகளில் கோயில்களிலும் வீடுகளிலும் அனைவரும் சேர்ந்து இந்த வழிபாட்டிலே ஈடுபடுவார்கள். மாரியம்மனை வழிபாடு செய்து அவருக்கு நிவேதனமாக அந்த கூழ், கஞ்சி போன்றவற்றை படையல் செய்வார்கள். இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஆடி மாதம் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானது தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்ட தின்னெல்லாம் தோழர்களே. யார் பாடினார்கள் நேயர்களே? யார் பாடின? எங்களுடைய தேசத்து கவிஞன் தங்க தாத்தா என்று சொல்லுகின்ற நவாலியூர் சோமசுந்தர புலவராலே பாடப்பட்ட ஒரு பாடல். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானது தோழர்களே, கூடி பனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்ட தின்னெல்லாம் தோழர்களே. என்ன அற்புதமான வரிகள்! சைவ தமிழர்களுடைய வாழ்விலே பதிவு செய்யப்பட்ட அந்த பாமங்கலம். ஆகவே என்று தங்கத்தாத்தா என்று பேசப்படுகிற நவாலியூர் சோமசுந்தர புலவராலே இந்த பாடல் இவருக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டது. ஆடிவெள்ளி, ஆடி மாதந்தோறும் வருகிற வெள்ளிக்கிழமை, ஆடியிலே வருகிற வெள்ளிக்கிழமைகள் பல தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு திருநாள். எல்லா நாளுமே அப்படித்தானப்பா, ஆடி மாதம் முழுவதும். அதனாலே தான் ஆடி மாதம் வழிபாட்டுக்குரிய நாள். எல்லா தெய்வங்களையும், கிராமிய தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு உகந்த ஒரு திரு மாதம். இந்த ஆடி வெள்ளி தேடி குழி என்று சொல்வார்கள் என்பது பழமொழி. இறைவனை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு புனிதமான நாள். இந்த ஆடி அமாவாசை நிறைவாக நாங்கள் பார்க்கிறோம். ஆடி அமாவாசை என்பது பிதிர்களை வழிபடும் நாள்களில் ஒன்றாகும். இதையெல்லாம் நாங்கள் விளக்கமாக விரிவாக பார்க்க இருக்கிறோம். இப்ப ஆடி மாதத்தில் வருகிற திருநாட்களை மேலோட்டமாக உங்களோடு சிந்திக்கிறோம். இந்த தூய்மையான விரதம் அனுஷ்டித்து பிதிர்காரியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆடி அமாவாசை. 12 மாதத்திலும் அமாவாசை விரதம் அனுஷ்டிக்க முடியாத இந்து பெருமக்கள் ஆடி மாதத்திலே தங்களுடைய முன்னவர்களை, மூதாதையர்களை, தாய் தந்தையர்களை, சிவப்பேறு பெற்றவர்களை நினைத்து பிதிர் தர்ப்பணம் செய்கின்ற ஒரு மாதம் ஆடி மாதத்தில் வருகிற ஆடி அமாவாசை. அது மட்டுமல்ல நேயர்களே, ஆடி பௌர்ணமி. வளமையாக இந்த பௌர்ணமி தினங்களில்தான் எல்லா வித்தைகளுக்கும் ஆதாரமான கயக்கிரீவரை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு திருநாள். எல்லா வித்தைகளுக்கும் அதிபதியாக இருப்பவர் கயக்கிரீவர், அவருடைய வழிபாடு. ஆடியில நாயன்மார்களில் ஒருவரான ஆடிச்சுவாதிக்குரிய நாயனார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வழிபாடு செய்கிற மாதம் ஆடிச்சுவாதி. ஆகவே ஆடி மாதத்தில் வரும் சிறப்பு கிழமை நாட்களிலும் அந்த மாதத்திலே வருகிற சிறப்பான புனிதமான நாட்களையும் நாங்கள் எண்ணி வழிபாடு செய்வதற்கு ஒரு புனிதமான நாள். அதை விட ஆடிப்பெருக்கு பாருங்க, ஒவ்வொரு விடயத்தை நாங்கள் அடுக்கி கொண்டு போகிறோம். ஆடிப்பெருக்கு என்று சொன்னால் கிழமை தீதி நட்சத்திரம் முதலிய பொருத்தங்களையும் கருத்து கொள்ளாமல் ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு என்று கூறுவார்கள். ஆடி மாதத்தில் 18ஆம் பெருக்கு. ஆடி மாதத்தை ஆண்டவன் அருள் பெறும் மாதமாக கொண்டு சிவனையும் சக்தியையும் வழிபாடு செய்து எல்லா நன்மைகளையும் பெறுகிற ஒரு புனிதமான மாதம், புனிதமான நாள் ஆடிப்பட்டம் என்பது இந்த வியப்பு வித்தைக்குரிய ஒரு பருவமாகும். பாருங்கள், ஆடி மாதத்தில் அனைத்து நாட்கள்லையும் புனிதமான நாட்கள் தான். இத்தகைய வரலாற்று பெருமையோடு இருக்கிற இந்த ஆடி மாதத்தினுடைய மகத்துவங்கள் சேர்ந்து வருகிற நாட்களை பார்த்தோம். அந்த வகையிலே ஆடி மாதம் பிறந்தோடனே எங்களுக்கு ஆடி பிறப்பு, எல்லாருடைய
மனங்களிலும் கொலுவிருக்கக்கூடிய ஒரு பண்டிகை ஆடி பிறப்பு. தட்சநாயன காலத்தின் தொடக்கம் ஆடி பிறப்பு. உத்தராயணம் சொன்னோம், தை மாதத்திலிருந்து ஆணி மாதம் வரை, ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரை தட்சநாயனம். தட்சநாயனத்தினுடைய ஆரம்ப நாள் ஆடி பிறப்பு. உத்தராயண புண்ணிய காலம் நீங்க பெற்ற தட்சநாயன புண்ணிய காலம் ஆரம்பமாகிற நாள் ஆடி பிறப்பு. இந்த கால மாற்றத்தை நாங்கள் கவனித்து பார்த்தால், தேவர்களை பொறுத்தவரை கடந்து செல்கின்ற ஒரு வருட காலம் 365 நாட்கள் என்பது ஒரு நாளாக தேவர்களுக்கு கணிக்கப்படுகிற ஒரு நாள். இதன்படி உத்தராயணம் தட்சநாயனம் என்பது 2 பிரிவுகளாக வகுக்கப்பட்டிருக்கிறது. இந்துக்களாகிய நாம் உத்தராயண கால ஆரம்பத்தை தைத்திருநாளாக, உத்தராயணம் தொடங்குகிற நாள் தைத்திருநாள், அன்றைக்கு தைப்பொங்கல். தட்சநாயன ஆரம்பம் ஆடிப்பிறப்பாக கடைப்பிடித்து நாங்கள் வருகிறோம் அல்லவா? அது மட்டுமல்ல நேயர்களே, குறிப்பாக பாருங்கள், பகலிலே ஒளி பெருகி இருள் குறையவும், இரவில் ஒளி குன்றி இருள் பெருகவும் அமைகின்ற கால நகர்வையே இந்த பகுதிகள் எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கிறது. உத்தராயணத்தை பகல் என்றும் தட்சநாயனத்தை இரவு என்றும் குறிப்பிடுகிறோம். நவாடியூர் சோமசுந்தர புலவர் ஆடிப்பிறப்பின் மகத்துவத்தை பெற்று தனது பாட்களிலே மொழிகின்ற அற்புதத்தினுடைய தனி சிறப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானது தோழர்களே, கூடிப்பெனங்கட்டி கூழும் குடிக்கலாம், கொழுக்கட்ட தின்னெல்லாம் தோழர்களே. என்ன அற்புதமான வரிகள்! அது மட்டுமல்ல, பாசிப்பயறு வறுத்து குற்றி செல்லல் பச்சை அரிசி இடித்து தள்ளி வாசப்பருப்பை அவித்து கொண்டு நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து, நல்ல மாவை பதமாய் வறுத்தெடுத்து இந்து பெண்களுக்கு இருக்கிற ஒரு சிறப்பு அதுதான். அது மட்டுமல்ல, வேண்டிய தேங்காய் உடைத்து திருவியே, வேண்டிய தேங்காய் உடைத்து திருவியே வேலூர் சர்க்கரையும் கலந்து. அங்க கலக்கிற சர்க்கரை எப்படி சர்க்கரை? வேலூரில் இருந்து கொண்டு வரப்பட்ட சர்க்கரை. வேலூர் சர்க்கரையும் கலந்து தோண்டியில் நீர் விட்டு மாவை அதில் கொட்டி சுற்றி குழைத்து திரட்டி கொண்டு. என்ன அற்புதம்! அது மட்டுமல்ல, வில்லையாக மாவை கிள்ளி வெள்ள கலவையை உள்ளே இட்டு பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே. இல்ல அழகு! பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிப்பாளே, பார்க்க பார்க்க பசி தீருமே. பாருங்கள், அந்த பல்லு கொழுக்கட்டை அம்மா அவிக்கிறத பார்த்து கொண்டிருந்தாலே பசி போய்விடும். அது மட்டுமல்ல, பூவை துருவி புளிந்து பனங்கட்டி போட்டு மாவுருண்டை பயரமிட்டு மாவை கருத்தம்மா வார்த்து துளா மணக்க வாயூருமே. இப்போ பேசிக்கொண்டிருக்கவே எனக்கு ஆடிப்பிறப்ப வரப்போகிறது வாயூறுகிறது. என்ன அற்புதம்! அது மட்டுமல்ல, குங்குமம் பொட்டுட்டு பூமாலை சூடிய குத்து விளக்கு கொளுத்தி வைத்து அங்கிளநீர் பழம் பாக்குடன் வெற்றிலை ஆடிப்பறப்பும் படைப்போமே. வண்ண பலா இலை ஓடி பிடுங்கி, பலா மரத்து இலைய வண்ண பலா இலை ஓடி பொறுக்கிய வந்து மடித்ததை கோழிக்கொண்டு அன்ன அகப்பையில் அள்ளி அள்ளி வார்த்து ஆடி புதுக்கோள் குடிப்போமே. ஆடி புதுக்கோள் குடிப்போமே. வாழைப்பழத்தை உரித்து தின்போம், நல்ல மாவின் பழத்தை அறுத்து தின்போம், கூளை சுழச்சுட ஊதி குடித்து கொழுக்கட்ட தன்னை கூடிப்போமே. இந்த வகையில ஆடிப்பிறப்பு இந்துக்களுடைய பெருமையை வருவித்து கொள்ளுகிறது என்று சொன்னால், நாங்கள் அதை எங்களுடைய மனங்களில், எங்களுடைய வாழ்வியலில், எங்களுடைய வரலாற்று அம்சங்களில் சேர்த்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் ஆடிப்பிறப்பு, தட்சநாயனத்தினுடைய ஆரம்பம் ஆடிப்பிறப்பு. ஆகவே இந்த வகையிலே ஆடிப்பிறப்பு இந்துக்களிடத்திலே பெருமை பெறுகிறது என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளலாம். ஆகவே இந்த ஆடிப்பிறப்பிலே, இந்த ஆடிப்பிறப்பு பிறந்தவுடனே இந்த அம்பாள், விஷ்ணு, சிவனுடைய வழிபாட்டுக்குரிய ஆடிப்பிறப்பம் என்றாலே வழிபாட்டுக்குரிய மாதம். இந்த ஆடிப்பூரம் வருகிற ஒரு சிறப்பான மாதமும் இந்த ஆடி மாதம் என்று சொன்னாலே அது மிகையாகாது. அந்த வகையிலே தான் ஆடிப்பிறப்பு, ஆடி அமாவாசை விரதம், ஆடிப்பூரம், ஆடி செவ்வாய், இவ்வாறாக ஆடி மாதம் மகத்துவங்கள் பலவதை சேர்க்கிறது. நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தட்சநாயனத்தினுடைய ஆடி மாதத்திலே வருகிற சிறப்புகள். அதிலே ஆடிப்பிறப்பு,
அதே போல அம்பிகையின் அருக்கடாட்சம் பெறுகின்ற ஆடிப்பூர திருநாள் 12 மாதங்களிலே ஆடி மாதத்தில் இந்துக்கள் அனுஷ்டிக்கின்ற விரதங்களிலும் வழிபாடுகளும் பல. ஆண்டொன்றை உத்தராயணம் தட்சணாயனம் என இரு பிரிவுகளாக வகுத்து இந்த வழிபாட்டுக்கு சொந்தக்காரராக இருப்பவர் இந்து பெருமக்கள். தட்சணாயனம் என்பது இந்த ஆடி மாதத்திலே இருந்து ஆரம்பமாகிறது. ஆடிப்பிறப்பே அதனுடைய ஆரம்பமாக கணிக்கப்படுகிறது. ஆடிப்பிறப்பை தொடர்ந்து ஆடி மாதத்திலே தான் இந்துக்கள் தமது மூதாதையர்களுக்கு நிறைவேற்றி வருகின்ற பிதிர்க்கடனை நாங்கள் நிறைவேற்ற போகிற ஆடி அமாவாசை வருகிறது இந்த ஆடி மாதத்தில் தான். ஆடி அமாவாசையை தொடர்ந்து அம்பாளுடைய வழிபாட்டுக்குரிய ஆடிப்பூரமும் ஆடி செவ்வாயும் ஆடிவள்ளி முருகனுக்குரிய ஆடி கிருத்திகை போன்ற விரத வழிபாட்டு தினங்கள் இந்த ஆடி மாதத்திலே பெருகி வருகிறது. இந்த பாரத தேசத்திலே ஆடி 18ஆம் நாளை ஆடிப்பெருக்கு என்று அங்கே இந்தியாவிலே கொண்டாடுவார்கள். தமிழ்நாட்டிலே இந்த மாதத்திலே தான் விசேடமான காவிரி நதியில் வெள்ளப்பிரவாகம் இருக்கிறது. அது மட்டுமன்று நேயர்களே, அன்னை காவேரியின் விருப்புக்கு அமைய தேங்காய்பால் காய்ச்சுவது ஒரு வழக்கமாக அங்கே இருக்கிறது. அது மட்டுமல்ல, காவேரி அம்மனுக்கு மசக்கை என்ன பலவித சித்திரா அன்னங்களை செய்து நிவேதனம் செய்கிற ஒரு வழக்கமும் இந்த ஆடி மாதத்திலே காணப்படுகிறது. காவேரி கரையில் உள்ள பெண்கள் பலவிதமான சித்திரா அன்னங்களை எடுத்துக்கொண்டு போய் காவேரி ஆற்றிலே கரைத்து குடும்பத்தோடும் நண்பரோடும் மகிழ்வாக அமர்ந்து இருந்து உண்டு மகிழ்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் சித்திரா அன்னங்களை படையல் செய்கிற ஒரு காட்சியை இந்த ஆடிப்பிறப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே நாங்கள் பார்த்து கொண்டிருப்பது தட்சணாயன காலத்திலே ஆடி மாதத்திலே வருகின்ற ஆடிப்பிறப்போடு சேர்ந்து வரப்போகிற திருநாட்களை எல்லாம் நாங்கள் குறிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதை விரிவாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையிலேதான் காவேரி அம்மனுக்கு காதோலை கருகமணி வாங்கி ஆற்றில் போடுகிற ஒரு வழக்கம் இந்த ஆடி மாதத்துல. இந்த திருநாட்கள்ல குழந்தைகள் எல்லாம் சப்பரம் கட்டி ஆற்றின் கரையிலே குதூகலமாக கழித்து மகிழ்வார்கள். அது மட்டுமல்ல, ஆலயங்களிலே அம்பாள் தவம் செய்வதாக ஒரு யதீகம். அம்பாளுக்கு வளைகாப்பு என்னும் கொண்டாடப்படுகிற இந்த ஆடிப்பூர திருநாள் அதிகப்படியாக நாங்கள் பார்க்கலாம். ஆடிப்பூரத்தை அம்பாளின் வழிபாட்டுக்குரிய நாளாக எல்லா சக்தி ஆலயங்களிலும் இது கொண்டாடுவார்கள். அம்பாள் பூப்பெய்திய ஒரு திருநாளாக ஆலயங்கள் தோறும் பூராகரம் என்று பூராகர்மம் என போற்றி பூப்பு மங்கள நீராட்டு வைபவத்தை மிக அழகாக கொண்டாடுவார்கள். அது மட்டுமல்ல, சிவபெருமானுக்கு திருவாதிரை போற்றப்படுவது போல விஷ்ணுவுக்கு திருவோணம் போற்றப்படுகிறது. சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை, விஷ்ணுவினுடைய நட்சத்திரம் திருவோணம். அதே போல முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரம், இதுபோல அம்பிகைக்கு சிறப்பாக பூர நட்சத்திரம் போற்றப்படுகிறது. அங்க பாருங்கள், ஏராளமான விடயங்களை எங்களுடைய சைவ சமயத்தவர்கள் காலந்தோறும் உத்தராயண காலத்திலும் தட்சணாயன காலத்திலும் அனுஷ்டிக்கு வருகிற ஒரு சிறப்புகளை பார்க்கிறோம். மாதந்தோறும் பூர நட்சத்திரம் வருவதாயின் ஆடிப்பூரமே சிறந்த நன்னாள். நாங்கள் அமாவாசை என்ற ஒவ்வொரு மாதம் அமாவாசை வரும். ஆடி அமாவாசை ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி வரும் பூரண நாள், சித்திரா பௌர்ணமி. இதே போல ஒவ்வொரு மாசமும் பூர நட்சத்திரம். ஆனால் எல்லா பூர நட்சத்திரத்தை விட ஆடிப்பூரம் மிக உன்னதமானது. எமது முன்னோர்கள் தமது விவசாய நிலங்களை ஆடி உழவு தேடி நடு. பாருங்கள், இவ்வளவு அழகான முதுமொழிகளை எல்லாம் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு வழிபாட்டு சிறப்புக்கும் மேன்மை தங்கிய தத்துவார்த்தமான சிந்தனைகள் எமக்கு அறிவிப்பு செய்து கொள்ளுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. எனவே இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக வருகிற இந்த நன்னாளை போற்றி வணங்கி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வோம். அனைவருக்கும் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தமானது தோழர்களே என்று சொல்லிய நவாலியூர் சோமசுந்தர புலவர் அவர்களுடைய சிந்தனையை நாங்கள் எங்களுடைய சிந்தையிலே கொலுவிரித்தி வழிபட்டுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்து கொள்பவர் காரை மதுரகவி. வணக்கம் நேயர்களே.